வணக்கம் டெக் தமிழா. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது சேவ் நெடுவாசல், நெடுவாசலை காப்பாற்றுங்கள் வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் சில செய்திகள் படித்திருப்பீங்க. சில கட்சிகள் கூட அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ நெடுவாசல்லேருந்து புதுக்கோட்டை பக்கம் இருக்கிற ஒரு கிராமம். ஸோ இங்கே வந்து 2 போர்வெல் மாதிரி ட்ரில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு செய்தி. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் என்ன, அதை ஏன் நம்ம தடுக்கணும், அதனால் விளையக்கூடிய தீமைகள் என்னங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எரிபொருள் வந்து நமக்கு தேவை. நிலக்கரி சுரங்கத்தை எடுத்தாச்சு, பெட்ரோலில் உறிஞ்சியாச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்து அடியில் இருக்கிற ட்ராப்பாக இருக்கிற நில எரி வாயுக்களை எடுக்கிறது. ஸோ இதுக்கு தான் இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த எடுக்கக்கூடிய டெக்னிக் பேர் வந்து ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங், ஹைட்ராலிக் ஃப்ராக்கிங், இல்லாட்டி கேஸ் ஃப்ராக்கிங். இந்த டெக்னாலஜி வச்சு தான் நிலத்தடியில் ட்ராப் ஆகியிருக்கிற மாட்டி இருக்கிற எரிபொருள் வாயுக்களை வெளியே கொண்டு வராங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க? ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்வெல் மாதிரி உள்ளுக்கு ஒரு பெரிய டனல் போடுறாங்க. பல ஆயிரக்கணக்கான அடிகள் கீழே அந்த போர்வெல் போகுது. கீழே போயிட்டு அது ஹொரிசாண்டலாக திரும்பு இப்படி போகுது. இப்படி போர்வெல் வந்து கீழே உள்ள சைடு வாக்கில் கொண்டு வராங்க. அப்புறம் அந்த பைப்பில் வந்து பல லட்சக்கணக்கான லிட்டர் வாட்டர், மண் மற்றும் சில கெமிக்கல்ஸ் அதை ஃபாஸ்ட்டாக உள்ளே விடுறாங்க. ஸோ இந்த கலவை உள்ளே போய் அடியில் உள்ள ராக்கெல்லாம் இந்த ப்ரெஷரில் அதை ஓப்பன் பண்ணி அங்கே அடைப்பட்டு இருக்கிற கேஸஸ் வந்து வெளியே கொண்டு வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது எந்த கெமிக்கல்ஸ்னு பாதி கம்பெனிகள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதனால சில பல பேருக்கு தெரிஞ்சு அதனால சில தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் கூட சைலண்டாக சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க. அது ஒரு புறம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் உள்ளே போய் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நிலத்தடியில் நீர் ஆதாரம் இருக்குது. ஸோ இந்த வாட்டர், இந்த கெமிக்கல் வாட்டர் நீர் ஆதாரத்தோட மிக்ஸ் ஆகுனா என்ன ஆகும்? மண்ணில் கலக்குது, நீர் ஆதாரத்தில் கலக்குது. இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம இந்த நெடுவாசலில் விவசாய நிலத்தில் தான் இது பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு டெசர்ட்டாக பாலைவனத்தில் எங்கேயாவது பண்ணால் கூட ஓகே சொல்லலாம். இது வந்து நல்ல பயிர் விளையக்கூடிய நல்ல ஒரு பூமியில் இந்த வாட்டர் ட்ரில் பண்ணுறாங்க. கெமிக்கல்ஸை விடுறாங்க நிலத்தடியில், தண்ணியில் கலக்க போகுது, மண்ணில் கலக்க போகுது. பக்கத்தில் நீர் ஆதாரத்தில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கக்கூடிய தண்ணியில் அந்த கெமிக்கல்ஸ் வரப்போகுது. நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய பூமியில் அது கலக்க போகுது. அதில் விவசாயம் பண்ணக்கூடிய செடி கொடிகள் எதில் இருந்தாலும் அந்த ரூட்ஸ்லாம் அந்த தண்ணியை தான் உறிஞ்ச போகுது. ஸோ தானியங்களில், காய்கறிகளில் அந்த கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆக போகுது. நம்ம அதை சாப்பிட போகிறோம், நமக்கு நமது குழந்தைகள் சாப்பிட போகிறாங்க. அதோட தாக்கம் நம்ம ஒரு பக்கம் கெமிக்கல்ஸால் வரக்கூடிய தீமைகள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி தேவை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தண்ணி இல்லை. நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டுக்காரனை நம்பி தான் தண்ணிக்கு கேட்குறோம். மழை இருந்தால் தான் நம்மளுக்கு தண்ணி. விவசாயத்துக்கே தண்ணி இல்லை போது குடிக்க தண்ணி இல்லை. இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை உள்ளே விட்டு இந்த எரிபொருள் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எங்கேருந்து தண்ணி வரப்போகுது? விவசாயத்துக்கு இருக்க வேண்டிய தண்ணியை தான் இதுக்கு கொண்டு வர போகிறாங்க. இல்லாட்டி போர்வெல் எடுக்க போகிறாங்க. போர்வெல்லேருந்து எடுத்தால் மற்ற போர்வெல்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறுகள், மற்ற போர்வெல்களுக்கெல்லாம் தண்ணி குறைய போகுது. ஸோ இது தேவையா? மூணாவது, சில சயின்டிஃபிக் பேப்பர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆழமாக நீங்கள் ட்ரில் பண்ணி ராக்கெல்லாம் லூசன் பண்ணுவது நிலநடுக்கம் இல்லாத பூமியில் கூட சில சிறு நிலநடுக்கங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் தான் நிலநடுக்கம் அவ்வளவா இல்லை. இந்த மாதிரி ஓட்டை போட்டு நிலநடுக்கம் வேற கொண்டு வர தேவையா? ஸோ இதெல்லாம் தேவையாங்கிறத பார்த்தீங்கன்னா வேண்டாம். நம்ம பூமி விவசாய பூமி, விவசாயத்தை நம்பி இருக்கிற பூமி, தண்ணி இல்லாத பூமி, அடுத்த ஸ்டேட்லேருந்து தண்ணி வரக்கூடியது. இது மழையை நம்பி நம்ம இருக்கிறோம். தண்ணியை வேஸ்ட் ஆக்குறோம், நிலத்தை பாழாக்க போகிறோம் கெமிக்கல்ஸால். இதெல்லாம் கருதி தான் வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஸோ இதை எல்லாரும் எதிர்ப்போம். ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு நம்ம தீர்மானமாக சொல்வோம். இதை நிப்பாட்ட பார்ப்போம். நமது விவசாயிகளை காப்பாற்றலாம், நமது சந்ததியினரை காப்பாற்றலாம். ஸோ இது அந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட். இதை ஏன் நம்ம தடுக்கணுங்கிறத நான் சொன்னேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மற்றவங்களுக்கு பயிருங்க. ஸோ குரூப்ஸ்லாம் என்னெல்லாமோ ஜோக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு தகவல்களை பரப்புங்க, மக்களுக்கு இதை பற்றி தெரியட்டு. எல்லாரும் இதை எதிர்ப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம்.